Hi friends, welcome to my channel. PGTRB exam எழுதி ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட் வந்து CV லிஸ்ட்டுமே வெளியிட்டாங்க. ஆனால் மதிப்பெண்களில் பல குழப்பங்கள் இருப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ PGTRB ரிசல்ட்டில் மதிப்பெண்கள் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் என்னுடைய மதிப்பெண்கள் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் சில பேருடைய மார்க்குகள்லாம் பார்த்தா அதிர்ச்சியாக இருந்துச்சு. 100 மதிப்பெண்களுக்கு மேலே வந்து மார்க் எடுத்து அவங்களுக்கு 92, 82 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மதிப்பெண்கள் மாற்றப்பட்டதில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னுடைய மதிப்பெண்களோடையே சொல்லியிருந்தீங்க எங்களுடைய மதிப்பெண்கள் மாற்றப்பட்டது அப்படின்னு. அதற்கு நிறைய பேர் லைக்கும் கொடுத்துருந்தீங்க, எங்களுடைய மதிப்பெண்களும் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சில பேர் வந்து நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம், நாங்கள் இமெயில் பண்ணியிருக்கோம், OMR ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம்னு சொல்லியிருந்திருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் அதற்கான முயற்சி எடுத்த மாதிரி தெரியலை. நீங்கள் அனைவருமே கேளுங்க, ஏன்னா இது எல்லாமே நல்ல மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்கீங்க. இந்த மதிப்பெண்களில் வந்து எத்தனையோ பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் கேட்டகரியில் உங்களுடைய மதிப்பெண்கள் செலக்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விடவே விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் டிஆர்பிக்கு மெயில் பண்ணி கேளுங்க. நீங்கள் இதுக்கு கேட்டால் தான் சொல்யூஷன் வரும். ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுடைய மார்க்ஸும் ஒரு தடவை வந்து மாற்றப்பட்டது, நாங்கள் இமெயில் பண்ணோம், எங்களுக்கு நாட் குவாலிஃபைடுன்னு வந்துருந்துச்சு, நாங்கள் இமெயில் பண்ணி கேள்வி கேட்டதில் குவாலிஃபைடுன்னு அப்படின்னு இது ரிப்ளை வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி யாருமே விடாதீங்க. நீங்கள் குவாலிஃபை ஆகுறீங்களோ ஆகலையோ நீங்கள் மெயில் பண்ணுங்கள், எங்களுடைய மதிப்பெண்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க, OMR ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இதுக்கு ஒரே தீர்வு இது மட்டும்தான். இதில் நிறைய பேருக்கு பார்ட் பியில் 100 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்கள தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபெயில் பண்ணியிருக்காங்க. தமிழில் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பக்கம் பார்ட் பியில் ஃபெயில் மார்க் அதாவது ஃபெயில் கிடையாது, கம்மியான மார்க்ஸை வந்து மாற்றி போட்டிருக்காங்க. இது தெரிஞ்சு நடந்திருக்கா தெரியாமல் நடந்திருக்காங்கிறதும் தெரியல. இது எல்லாமே ஆன்சர் ஷீட் எல்லாமே ஆன்லைனில் தான் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க, நெட்டில் தான் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் எப்படி மதிப்பெண்கள் மாற்றப்படும் அப்படிங்கிறது தெரியலை. கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.